மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஜூன் மாதம் தியானித்து வருகிறோம். மோசேயை குறித்து முதல் வாரங்களிலே தியானித்தோம். இப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 11. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சாந்த குணத்தையும் தாழ்மையும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அதிகமாக ஆண்டவருடைய ஊழிய பாதைகளை திருச்சபை பிரசங்கித்திருக்கிறது. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏராளமாய் நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அடுத்த போர்வையையும் அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் வருவார் என்கிற 2ஆம் வருகையின் செய்தியும் காலங்காலமாக ஒலித்து வருகிறது. ஆனால் இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை வாழுங்கள் என்று உரைக்கிற சத்தங்கள் மிகவும் குறைவு. லிவ் லைக் ஜீசஸ். ஆனால் அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாகத்தான் மணவாளன் வருகிறார். அவர் வரும் நாளிலே அவரை போலவே நாம் மாறுவோம். அவர்கள் தான், தே ஆர் த எலிஜிபிள் பீப்புள் டு பி வித் கிரைஸ்ட். அவர் வரும் நாளில் நாம் அவரை போல் இருப்போம். அதனால தான் அந்த சாயலை மாற வேண்டுமேயானால் இட்ஸ் கிரேட் ப்ளஷர் டு லுக் அண்ட் டு த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை உற்று நோக்குவது மிகவும் நல்லது. அங்கங்கே அது வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். அற்புதங்களுக்கு மத்தியிலும் அடையாளங்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவின் சுவாபங்கள் வெளிப்படுவதை வேதத்திலே ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 16 காரியங்களை நான் கடந்த 2 செய்திகளிலே நான் காண்பித்தேன். கிறிஸ்து எப்படி இருந்தார், அவருடைய தொடக்கம் இந்த முடிவு வரைக்கும் 16 வசனங்களை காண்பித்து 16 காரியங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய பதிவுகள் யூடியூபில் உண்டு. ஆகையால் அதை பார்த்து உங்களை கிறிஸ்துவை போல் மாற்றிக்கொள்ள பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு மற்ற சுவிசேஷகர்கள் என்ன சொன்னார்கள் என்பதிலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். டே பை டே Jesus was increasing in everything, in wisdom, in stature, in favor of man, the favor of God. தமிழ் வேதாகமத்தினுடைய பதிவு ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அவர் கிருபை நம்மை ரட்சித்தது. ரட்சிப்பின் அனுபவத்தை தந்தார். ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே இருக்கிறார்கள். ஒருவர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறார். அவர் கிறிஸ்தவர், அவர் ஊழியக்காரர். அப்பொழுது நான் ஒரு சகோதரனிடத்தில் ஏன் அவர் அப்படி இருக்கிறார்னு அவர் சொன்னார். சிம்பிள் பிரதர், அவர் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை பிரதர், ஃபினிஷ். அவர் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்கள் அது கிறிஸ்துவை போல் மாறும். அது எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடையும். தேவன் அதை விரும்புகிறார். இன்க்ரீஸ் இன் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மேன். எல்லா காரியங்களிலும் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. காட் வாண்ட் யூ டு மூவ். நம்முடைய பிள்ளைகள் அடுத்த நிலைக்கு போகிறது நம்ம விரும்புகிறோம்ல. ஒரு வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது ப்ரமோட் பண்ணிடுங்க அப்படி தானே. 10th ஸ்டாண்டர்டில் இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடிலாம் 10th ஸ்டாண்டர்டில் பாதி அவுட் ஆனாலும் டீச்சர்ஸ்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகிட்டுனாலும் இப்போ இமேஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் மக்கப். இப்போ அது விளங்குதோ விளங்கலையோ பாராமல் படித்து பரீட்சை எழுதிடு. 10th ஸ்டாண்டர்டில் ஸ்கூலுக்கு சண்டை வந்துடணும். ஒரு படி மேலே போய் என்ன செய்ய பண்ணுறாங்க,
இந்த 9ஆம் வகுப்புலையே கொஞ்சம் வீக்காக இருக்க பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துருங்கங்கிறாங்க. வேறு ஸ்கூலில் சேர்த்துருங்க, ஏன்னா அவங்க பேர் கட்டுருமா. இப்படி இருந்துச்சு பள்ளிக்கூடம். எல்லாம் இன்றைக்கி மாறி போய் கிடைக்கும். எல்லாம் பேர் புகழுக்காக தான். எத்தனை பயில் ஆனாலும் பரவாயில்ல, அது நடக்கிறது, நடந்துக்கிட்டு தான் என்ன செய்யுது இருந்தது. இன்றைக்கு எல்லாம் அப்படி மாறி இருக்கிறது. இட்ஸ் ஃபார் ஆல் நேம் ஷேக். எல்லாம் பெயருக்காக செய்கிற இந்த காலத்தில் இயேசுவும் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவானவர் விருத்தி அடைந்தார். நம்முடைய முற்பிதாக்களை தேவன் அழைத்த பொழுது அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வந்தாலும் அவர்கள் விருத்தி அடைந்தார்கள். அவர்கள் அந்நிய தேசத்தில் சஞ்சரித்தாலும் அவர்கள் விருத்தி அடைந்தார்கள். ஈசாக்கு விருத்தி அடைந்தான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:13. ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாகி தரித்திரனாகவே இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாவற்றையும் விடுத்து வனாந்தரத்திலே திரிந்த பொழுது ஆண்டவர் அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினார். ஆபிரகாமுக்கு இடம் கொள்ளாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாயிருந்தன. ஈசாக்கு மகா பெரியவனாயிருந்தான். யாக்கோபை கேட்டால் சொல்லுவான், வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஆண்டவரே என்று சொல்லுவார். யோசேப்பு கைதியாக எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் தேசத்தை போஷிப்பவனாக கர்த்தர் மாற்றினார். அப்படி நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் விருத்தி அடைந்தார்கள். தே இன்க்ரீஸ். ஆகையால் சாந்த குணமுள்ள ஆத்துமாக்கள் விருத்தி அடையும். அதை தேவன் விரும்புகிறார். அதனால தான் எபேசியர் 4:11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. நல்ல கவனிங்க. Where is the limit that we have to stop? எப்போ brother we are stopping? When you become like Jesus Christ. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக. ஆண்டவர் நம்மளை எங்கே வந்து நிற்க விரும்புகிறாரு? நல்ல கவனிங்க. இதான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ என்கிட்ட ஒரு தாளந்து இருந்ததுன்னா என்ன மாதிரியே இன்னொருத்தன் வர்றதை மனுஷ குணம் விரும்பாது. ஏன்னா உள்ள பொறாமன்னு ஒன்று இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எந்த இடத்துக்கு வந்தேனோ அந்த இடத்துக்கு நீ வரணும். என்னை போல நீனும் சிங்காசனத்தில் என்ன செய்யணும்? உட்காரணும். அதுதான் என் கல்வாரியின் அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. என்னை போலவே பூரண புருஷராக என்னை போலவே வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து கிறிஸ்துவின் வளர்ச்சியை போல வரணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே என்கிற ஜெபம் இருக்க வேண்டும். See, we read Bible to get the blessings. We see the miracles of Jesus. We see the wisdom of Jesus. I want everybody to see the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். சவால் விடுகிற ஒரு ஆண்டவர். என்னை போலவே பூரண வளர்ச்சியுள்ளவர்களாகும் வரைக்கும். ஹோல்ட் ஆன். ஜீசஸ் கிரைஸ்ட் அவரை போலவே ஒவ்வொரு நாளும் உங்களில் தேவ சாயலை நாம் காண வேண்டும். தேவன் உங்களை உருவாக்குகிறார் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும். பொல்லாத உலகம், போராட்டம் நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், நெருக்கங்கள் நிறைந்த பாதையிலே இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவீர்களோ? தேவன் அதை விரும்புகிறார். தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளிடத்திலே வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வர 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 எல்லா காரியங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே, வேலை காரியங்களிலே நீங்கள் உயர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is not against your promotions. உங்கள் உயர்வுக்கு எதிராக தேவன் ஒரு நாள் உன்னை உயர்த்தும்படியாகத்தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார்.
So we have to increase, we have to take step forward, to go up. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லோரும் Luke chapter 4:22. எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். போதும். Children, read it in English. Of the gracious words that came from his lips, isn't this Joseph's son? They asked. The gracious words which proceeded out of his mouth. கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டன. கிருபையுள்ள வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படணும்னா, வாயிலிருந்து புறப்படுறது எங்கேருந்து புறப்படும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்போது கிருபையுள்ள வார்த்தை வெளிப்படணும்னா சாந்தமுள்ள ஒரு இருதயம் வேணும். வாசிக்கலாம் 6:40 லூக்கா 6:45 6:45 லூக் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். From where it is coming out? சத்தம் என்னமோ நாக்கில் இருந்தா வருது, வாய்ஸ் பாக்ஸில் இருந்தால் என்ன செய்யுது? வருது. ஆனால் எங்கேருந்து புறப்பட்டு வருது? இருதயத்தின் நிறைவினால். ஒருத்தர் பேசுகிறத வச்சு சொல்லிடலாம், இவன் இருதயம் நல்ல இருதயமா பொல்லாத இருதயமா. வெரி ஈஸி. இஃப் யூ ரீட் பைபிள் யூ கேன் ஃபைண்ட் த பீப்புள் வெரி ஈஸிலி. ஜஸ்ட் த வேர்ட்ஸ், பெயின்ஃபுல் வேர்ட்ஸ், பிரிக்கிங் வேர்ட்ஸ், வேதனை நிறைந்த வார்த்தைகள், நிந்தனை உண்டாக்கும் வார்த்தைகளை பேசுங்கன்னா அழகாக சொல்லிடலாம். தே ஆர் நாட் சேவ்டு. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே கிடையாது. There's no Jesus in them. இயேசு கிறிஸ்துவின் நாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை. He is the son of the carpenter. யோசேப்பின் குமாரன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா. நல்ல கவனிங்க, பெரிய ஐஸ்வர்யவான்களுக்கு கூட பேச தெரியல. வாயை திறந்தாலே they are breaking. I tell you, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இன்னொரு ஒர்க் ரெமெடி, இஃப் யூ see somebody is keep breaking you, நீ பிசாசுக்கு மத்தியில் வாழ்கிறான்னு மட்டும் தெரிஞ்சுக்க. ஏன்னா பிசாசுக்கு பேர் தான் பொல்லாதவன், அப்படி தானே? ஓகே, அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக யுத்தம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். and you see the people are breaking you by words, though they are Christians. 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ சொல்கிறேன். I see rowdies preacher in the pulpit. They are breaking the people. உடைப்பதற்கல்ல, கட்டுவதற்கென்று நம்மை அழைத்தார். They are breaking the people, commanding the sisters from the stage. நல்ல கவனிங்க. நோ பேசிக் டிசிப்ளினே தெரில. அதனால தான் அவர் ஜிபிஎஸ் ராபின்சன் பிரதர் பேசும்போது சொல்கிறார், இவங்களாம் எங்கேருந்து வராங்க, யார்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க? சபை நாகரிகமே தெரியல. ஆனால் அவெல்லாம் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன்னு சிலர் பட்டம் கொடுத்து வச்சுருக்காங்க. மறுபடியும் கெட்ட வார்த்தை வர ஆரம்பிச்சிட்டுல. நான் தான் சொன்னேனே இது திருந்தாது. அப்படியே மறுபடியும் கெட்ட வார்த்தைகள் புரண்டு ஓடுது சுவிசேஷ உலகத்தில். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாராம். அது ஒரு கான்ஃபரன்ஸ் வேறு. அதெல்லாம் ஆண்டவரே ஏற்றுக்கிட்டா நமக்கு என்ன? ஆண்டவர் சொன்னார், கெட்ட வார்த்தைகள் ஒன்று வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. கிருபையுள்ள வார்த்தைகள். though the son of carpenter, தச்சனுடைய குமாரன் அல்லவா. It doesn't matter who is your parent, what is the profession of your parents, who is your father, who is your mother, doesn't matter. The speech what you develop should be like Jesus. Humble words, gracious words. நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, உன் பேச்சு தான் உன்னை தலைவனாக்கும்.
த குவாலிஃபிகேஷன் ஃபார் த ஹையர் கால், உன்னதமான தேவனுடைய அழைப்புக்கு முதல் தகுதி உன் படிப்பு கிடையாது, உன் பணம் கிடையாது. இட்ஸ் யுவர் ஸ்பீச். இட்ஸ் a ஸ்பீச். வாசிக்கலாம் கொலோசியன்ஸ் சாப்டர் 4. கொலோசியர் 4:6 வசனத்தை வாசிப்போம். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தின வசனம் எப்படி இருக்கணும்? நல்ல வேகமாக டம்மு டிம்முன்னு பிரசங்கம் பண்ண உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது. லெட் யுவர் வேர்ட்ஸ் சீசன்ட் வித் கிரேஸ், கிருபை பொருந்தினதாயும், உப்பால் சாரமேறியதாய் இருப்பதாக. சீசன் லைக் சால்ட். உப்பு இருக்கிறது தெரியாது, நீங்கள் போட்ட உடனே டிசால்வ் ஆகிடும். அப்படி தானே? நீங்கள் ஏதாவது சமையல் பண்ணும்போது உப்பை தூக்கி போட்டிங்கன்னா உப்பு என்ன செஞ்சிடும்? ஆனால் உப்பினுடைய குணாதிசயம் உள்ளே இருக்கும். ருசித்து பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அது மாதிரி தான் ஆண்டவரை ருசித்து பார்த்தா தான் ஆண்டவர் இருக்காரா இல்லை. நிறைய பேர் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோத்தில் உப்பு இருக்கா இல்லையா? போட்டிங்களா இல்லையா? கண்ணால் பார்க்க முடியல, இருக்கா இல்லையா? அதே போல் தான் கர்த்தரை ருசித்து பார்த்தா தான் கர்த்தர் நல்லவர் என்பது என்ன செய்யும்? தெரியும். அவனுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று, எப்படி யாருக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். God loves this heart. இது வந்துடும். Because this is the image of Jesus Christ. இதுதான் இயேசுவின் சாயல். இது வந்துடும். இது வந்தால் தான் you are fit for the God's calling. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும்னா இதுதான் வேணுங்கிறாரு. யாருக்கு என்ன பதில் கொடுக்கணும்? சிலர்கிட்ட என்ன பேசினாலும் ஏற்றுக்க மாட்டான். அவன்கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, பண்ணிக்கு முன்னாடி எதை போடாத. ஆமாம், பண்ணிக்கு முன்னாடி முத்துக்கள் என்ன செஞ்சிடாத. அதுக்கு வேலை தெரியாது, முத்துக்களோட வேலை தெரியாது. அப்போ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியணும். ஆட்டுக்குட்டிக்கிட்ட பேசுகிறோமா பன்னிக்குட்டிக்கிட்ட பேசுகிறோமான்னு தெரியணும். அப்படிதானே? நமக்கு பேர் மந்தைகள், ஆடுகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. சபைக்கு பேர். ஆட்டுக்கு நல்ல மேய்ப்பன் எங்கே போகிறான்? முன்னாடி போகிறான். பன்னி கூட்டத்துக்கு மேய்ப்பன் எங்கே போவான்? ஏன்னா பன்னிக்கு ஃபாலோ பண்ணாது. பன்னி என்ன செய்யாது? ஃபாலோ பண்ணாது. அது மாதிரி எங்கே என்ன பேசுகிறோம், யாரை லீட் பண்ணுறோம், யார் கூட டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவு வந்துட்டுன்னா, ஐ வில் surely say you ruled by Holy Spirit. நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்கள். வாயில் ஃபுல்லாக அந்நிய பாஷை, சுற்றி இருக்கவங்க கூட ஃபுல்லாக சண்டை. I will tell you are not operated by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்கெல்லாம் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அவருக்கு பேரே துணையாளர் தான். அழகா வேடிங்க. ஜீசஸ் கிருபை பொருந்தின வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வெளிப்பட்டு வந்தது. அதே தான் அப்போஸ்தலருக்கு அப்படியே பவுல் இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னாரு. தன்னுடைய ஊழியக்காரர்களையும் சபையும் பார்த்து சொன்னது, இப்படி தான் இருக்கணும், கிருபையுள்ள வார்த்தைகள். சபையில் சிலர்கிட்ட பேசணுன்னாலே பயமாக இருக்குது. என்னத்தை சொல்லிட போகிறானோ தெரில. அப்படிதானே? என்னத்தை வாயை திறந்த உடனே சொல்லுவாங்க, பிரதர் பேசுகிறக்கே பயமாக இருக்குது பிரதர், ஏதாவது சொல்லிட்டான்னா. I thank God, bread of life is much improved. But if perfect ஆகிட்டான்னு கேட்டால் I don't know. Because I see the people break again. மறுபடியும் பிரேக் பண்ணுறதை பார்க்குறேன். But the maturity is still good. I'm happy about that. முன்னாடி இருந்தவங்களையும் பார்க்குறேன், இப்போ இருந்தவங்களையும் பார்க்குறேன். I see the changes. Thank God for that. கர்த்தருக்கு அதை நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். முழுசும் மாறிட்டாங்களா அப்படின்னா, கர்த்தர் வரும்பொழுது எல்லாரும் கர்த்தரை போல இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I am not expecting the perfection like Jesus Christ, but moving towards perfection. சம்பூரணராகும்படியாக நாம் கடந்து செல்வோம். We are moving slowly. That's what God's like. தேவன் அதை விரும்புகிறார்.
அந்த சாந்த குணம் இருதயம் இருந்ததுன்னா பிறரை தேற்றுகின்ற வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற வார்த்தைகள், என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறரை தேற்ற வேண்டும். அதிகாலையில் ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நான் கல்யாணம் பண்ண திருச்சிக்கும் தூத்துக்குடிக்கும் ரொம்ப தூரம். அதனால் எனக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தெரியாது. ஸோ முதல்ல திருமணம் முடிஞ்சு அங்கே இருந்த சொந்த பந்தங்கள்லாம் அறிமுகப்படுத்தினாங்க, தெரிஞ்சவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு 91 வயது நிறைந்த ஒரு பாட்டியம்மாட்ட என் மனைவி என்னை கூட்டு போனேன். அவங்க ஒரு மிஷன் வீட்டில் இருந்தாங்க, இந்த மிஷன் ஹோம். அங்கே ஒரு சின்ன கிளினிக் உண்டு. அங்கே அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நோயாளிகள்லாம் வந்து சின்ன சின்ன பிகினிங் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த வீட்டில் அந்த பாட்டியமாக இருந்தாங்க. ஸோ அப்போ என்னை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போனோம். அவங்க அப்படி கூனி போய் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் இஸ் ஸ்போக் டு அஸ். இந்த முதல் வார்த்தை சொல்லும்போது ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாயிருங்கள்
என் கல்யாணத்தில் நிறைய பேர் என்ன வாழ்த்துனாங்க, எல்லாத்தையும் மறந்துருச்சு. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு இன்னும் மறக்கலை. எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ பேர் வாழ்த்துனாங்க, எல்லாம் மறந்துடுச்சு. பட் இந்த பாட்டியம்மா அவ சொன்ன அந்த வார்த்தை, ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஆஃப்டர் 14 years now. அந்த ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருங்கள். That is the anointing. அதாங்க அபிஷேகம். நீ வாயை திறந்து ஆசீர்வதித்தால் அது இருதயத்தில் பசுமரத்தாணி போல தங்கி இருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும். அப்புறம் யோசித்து பார்த்தேன், அங்கே வரணும்னு அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருந்திருப்பாங்க. சிங்கிள் வேர்ட் இஸ் டச்சிங் த பீப்பிள். ஒவ்வொரு வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அப்படித்தான் தொட்டது. எவ்ரி வேர்ட்ஸ். அதனால் அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி பின்னாடிலாம் பாருங்கள், அதிகாலையில் அவர் ஒரு தனிமையான ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சாயங்காலத்தில் வனாந்தரமான ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். யூ ப்ரே யூ ஸ்பெண்டிங் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்தில் அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க. we can feel from your words. உங்கள் வார்த்தையிலிருந்தே கண்டுபிடித்து விடலாம். இஸ் மோர் கிரேசியஸ். கிருபை நிறைந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு உடைந்த இருதயங்களை தேற்றுமே. ஆனால் என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் என்று ஃபாதர் பாடினபடி, whenever you speak you heal the people. நீங்கள் பேசும் பொழுது ஜனங்களின் காயம் மாற்ற வேண்டும். நல்ல இருதயம், சாந்த குணமுள்ள இருதயத்திலிருந்து அப்படி வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நல்ல கவனிங்க, சில வேளைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை நிறுத்துகிறது. அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலர்களை ஆண்டவர் 13ஆம் வசனம் 6:13 6:13 பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர்கள் நாமம் தரிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க. லிசன். வாய் எதுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம்? அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, அப்படிதான் எழுதியிருக்கு. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். What God want to say here? தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரு? நல்ல கவனிங்க. இந்த தரித்திரர்கள் தான் திருச்சபையை நமக்கு தந்தவர்கள். இந்த தரித்திரர்கள் தான் தேசமெங்கும் சபையை கொண்டு சென்று உலகத்தை கலக்குகிறவர்கள். இங்கேயும் வந்திருக்கிறார்கள். Do you think that they did without money? பணம் இல்லாமல் காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஆதி சபையிலே அப்போஸ்தலர் பாதபடியில் சொத்துக்களை விற்று என்ன செஞ்சாங்க? கொண்டு வைத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். So what Jesus want to say? இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ எந்த உச்சத்திற்கு சென்றாலும் உன் இருதயம் தாழ்மையின் இருதயமாகவே இருக்க வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியம். அங்கே கொண்டு வராரு. அந்த அந்த தரித்திரங்கிறது அதுக்கு தான். நீ தரித்திரம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று அழைக்கலை. நீதிமான்கள் அப்பத்திற்கு வாஞ்சித்ததை நான் ஒரு நாளும் கண்டதில்லை. ஆண்டவர் உன்னை எந்த உச்சத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் உன் இருதயம் எளிமையாக இருக்கணும். உன் இருதயம் எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்கணும். எதுக்கு ஆண்டவர் நம்ம உயர்த்த முடியல? கொஞ்சம் வந்த உடனே எளிமை போயிடுது. தாவீது கரவலாடுகளுக்கு பின்பாக சென்றவனை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். அவன் தன்னை குறித்து சொல்லுகின்றதை பாருங்கள். வாசிக்கலாம். சங்கீதம் சாம்ஸ் 40 சங்கீதம் 40 சாம்ஸ் 40:17 the last word 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிரு. போதும். நான் சிறுமையும், I am poor and needy. The king says. ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன்.
என்றைக்கு உன் இருதயம் இந்த இடத்தில் தங்கி இருக்கிறதோ அது வரைக்கும் நீ கிருபையை காத்துக்கொள்வாய். நான் சிறுமையும் எளிமையுமானவன். God has given you grace. கர்த்தர் உனக்கு கிருபை தந்து உன்னை உயர்த்தி எங்கேயோ இருந்த உன் தரித்திரத்தை மாற்றி உனக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணி தேவன் உன்னை வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். தேவநாம மகிமைப்படுவதாக. உன் இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் எப்படி இருக்கிறது? Even my heart today. 2 ரூபா பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இல்லாமல் 8 கிலோமீட்டர் நடந்து போன இருதயம் அன்றைக்கு எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. மெனி டைம்ஸ் சில நேரங்களில் ஆண்டவர் அதை சோதிப்பார். 3-4 times my car got break down. God checked me. Are you selecting the taxi? I am affordable for taxi. டாக்ஸி பிடிச்சி போகிறதுக்கு எனக்கு என்ன செய்யும் தெரியும். But Lord told me, are you ready to go by the city bus? Now, 20 years in Middle East. வந்த நாள் முதல்ல இது வரைக்கும் காரில் தான் கொண்டு போயிருக்காரு, காரில் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. பட் இன் பிட்வீன் a day God check, are you ready to go by that city bus? ஒரு நாள் நைட்டு கார் ரெடி ஆகலை. அன்று சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே நாளைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான், அவன்கிட்ட சொன்னால் நிச்சயமாக வந்துடுவான். ஏன்னா நான் அவன் கார் இல்லாத நாட்களில் பல நாட்களில் கூப்பிட்டு போயிருக்கேன். பல நாட்களில் நான் சொன்னால் வந்துடுவான், நிச்சயமாக வந்துடுவான். பட் God told me, are you ready to take that city bus? 7 மணிக்கு டியூட்டிக்கு போனோம். 5:30 I catch the bus. I was sitting in the bus. எங்கள் வீட்டில் இல்லாத பிரசன்னம், நான் அதிக நாட்களில் வாஞ்சித்து கேட்டபோது இல்லாத பிரசன்னம் இந்த பஸ். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. 1000 பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்னலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்னலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை நாங்கள் ரட்சகரை தொழுகிறோம். தேவாவின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். சிறுமையும் எளிமையுமான இருதயம் தான் இப்படிப்பட்ட பாடல்களை தர முடியும். அதான் பாடுறேன்.
இன்னைக்கு வந்திருக்கிறதெல்லாம் பெருமை பிடிச்சி பாடுது. அன்னைக்கு உட்காந்துலாம் தெய்வ பிரசன்னத்தை வாங்கிட்டு ருசிச்சு பாடிச்சு. எல்லாம் கவனிங்க. இந்த பஸ் whole journey I feel the presence of God. I immersed in the presence of God. எல்லாம் கவனிங்க. That's what God want. பத்மதீவில் கொண்டு போட்டாலும் அங்கேயும் ஆண்டவர் சத்தம் கேட்கும்போது ஆவிக்குள்ளானேன்னு எழுதுறாரு. அப்படிதானே? அங்கேயும் ஆவிக்குள்ளானே. பத்மதீவினில் பக்தனை தேற்றினவர். உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேற்றுவதற்கு போதுமானவர். ஆனால் இருதயம் எப்படி இருக்கணும்னா சிறுமையும் எளிமையுமா இருக்கணும். சென்னையில் கோடம்பாக்கத்தில் மெயினில் ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்கும். அதுக்கு பேரே மன்னா தான். They turn over lakhs of money per day. ஒரு நாளில் ஏராளமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் கோ இன்சைட் தட் ஓனர். அவருடைய கேஷ் கவுண்டருக்கு முன்னாடி ஒரு வசனம் போர்டு வச்சுருப்பார். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். Why God is lifting them? ஏன் ஆண்டவர் அவங்கள வைத்திட்டே இருக்காரு? எந்த உச்சத்துக்கு போனாலும் தாழ்மையின் இருதயம், தாழ்மையின் சிந்தை, இதை தான் சீஷர்களுக்கு சொன்னார். இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்போஸ்தலனை பார்த்து தரித்திரன்னு சொன்னால் நம்மளை விட்டுருவாங்க. அப்போஸ்தலர் பேர் போட்டு எத்தனை வருது எல்லாம் பார்க்குறேன். தரித்திரர் வந்திருக்கிறாரு யாராட்டு போட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம விடுவோம். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் முதல்ல சொன்னது தரித்திரராகிய நீங்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவார், சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை. ஆமாம், தரித்திரவர்கள் சிறியவர்கள் இப்படி தான் இருக்கணும். நம்ம இருதயம் இப்படி தான் இருக்கணும். அவங்க தான் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியும். என்ன செய்ய முடியும். கொஞ்சம் வந்த உடனே நாங்களும் இப்போ டாட்டா பிர்லாவுக்கு ஈக்குவல்னு தூக்குனா அதுங்க தேவ பிரசன்னமே இருக்காது. கூட்டம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆட்டம் பாட்டம் இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரசன்னமும் இருக்காது, தேவ வாசனையும் இருக்காது. வாசனை என்ன செய்யாது இருக்காது. அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அதனால தான் முதல்ல மலை பிரசங்கத்தில் சொல்லும்போதே சொல்லிட்டார்ல, ஆவில் எளிமையுள்ளவர்கள். அந்த ஆவில் உள்ள எளிமை போயிடக்கூடாது. அதே மனுஷன் அழகான பிக்சர் கொடுக்காரு. அதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வரான். முதல் நாள் வந்துட்டான். நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைடா போடா அப்படிங்க, போயிடுவான். அடுத்த நாள் அந்த ஸ்ட்ரீட்டில் வரான். உங்கள் வீட்டை தட்டுவானா தட்ட மாட்டானா? தட்டுவான், நிச்சயமாக தட்டுவான். நீ மறுபடியும் ஒன்றும் இல்லை போட்டு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் வரான், விடுவான், அடுத்த நாளும் தட்டுவான். இப்படி தான் இருக்கணும். நடக்குதோ நடக்கலையோ தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன்
தள்ளாடி நடந்து தாழ்மையிலிருந்தே தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டே கலங்காதே என்று கண்ணீரை துடை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எந்த சூழ்நிலையிலும் நம்மை கரம் பற்றி நடத்துகின்ற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. எப்போ நீ தாழ்மையின் சிந்தையோடு கூட இருக்கிறாயோ, தாழ்ந்த குணமுள்ள இதயம் அது தாழ்மையான ஒரு இருதயம். கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் லூக்கா 6:40 வசனம். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். We cannot be more than Jesus. சிலர் சொல்கிறாங்க நான் இயேசுவை விட பெரிய ஆளுன்ட்டு. ஏன்னா என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்கிற வாசனத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. குரு தான். குரு யார் குருங்க? Jesus is the teacher. Okay, he is the master. But master says be like master. இப்போ அங்கே தான் வரேன். I am coming there. முதல்ல விருத்தி அடையுங்கள்னு சொன்னேன். which level காமிச்சு கொடுத்தேன்? It's a level of Jesus Christ. Now be like master. உங்கள் குருவை போலவே இருங்கள். Be like master. Jesus want you to be like Jesus Christ. என்னை போலவே தேறினவர்களாக, mature people. You grow, come to the maturity. I see lot of immaturity. Maturity. 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வந்த பிறகு மெச்சூரிட்டி வரலையே. தகப்பனுங்கிற பெரிய லெவலுக்குலாம் போக வேண்டாம், ஆர்டினரி லெவலில் பேசுகிறேன். 3 பிள்ளைகள் வந்த பிறகும் தகப்பனுங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவல் வரலையே. காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட்ஸ் யுவர் மினிஸ்ட்ரி. அதுதான் உன்னோட ப்ரைமரி மினிஸ்ட்ரி. உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல தகப்பன் முதல்ல, உன் பிள்ளைகளுக்கு நல்ல தாய். தட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி. I go for parents meeting. அங்கே பார்க்குறோம் how the children are suffering without the parental support. அப்பாவுடைய தயவு இல்லாமல், அம்மாவுடைய தயவு இல்லாமல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் மவுண்டிங். எவ்வளோ புகார்கள் சொல்கிறாங்க டீச்சர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க? செய்தீர்களோ நல்லா கவனிங்க. சொல்லுவேன் சிலரை, பிள்ளையை சர்ச்சை கூட்டு வா. அவர் வந்தால் தானே பிள்ளை வரும். அவன் ரொம்ப வம்பு பண்ணுறான் பிரதர். வம்பு பண்ணுற பிள்ளையெல்லாம் அடித்து விரட்டிட்டு அங்கே இருந்து. நாட் அட் ஆல். ஏதோ சாக்கு போக்கு. சில நேரம் சொல்லுவான், பிள்ளைகளை சர்ச்சை ஆரம்பிக்கும்போது உள்ளே கொண்டு விட்டுருங்க. ஸோ தம் த டிசிப்ளின். சர்ச் ஆரம்பிக்கும்போது உள்ளே கொண்டு விட்டுருங்க, டிலே பண்ணாதங்க. I so many times we say
பட் ஐ டோன்ட் ஃபனிஷ். ஆனால் எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். பின்னாடி கவலைப்படாதாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு அவ்வளோதான் அதிகாரம் தந்திருக்காரு. கடிந்து கொண்டு புத்தி சொல், அவ்வளோதான். கடிந்து கொண்டு புத்தி சொல், அப்படிதானே? நிதாரம் சங்கீதத்தில் அப்படி தானே? வேதத்தை கொண்டு சிச்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான், அவ்வளோதான். யூ see the word of God, teach the people, correct them, that's all. யாரையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் ஆளுகை செய்கிறதுக்கு அதிகாரம் தரவே இல்லை. But Jesus want to be like master. நல்ல கவனிங்க. On time everywhere. குருவை போல் இருங்கள், இயேசுவை போல் இருங்கள். யாரை கூப்பிடுவா என்ன போல் இருங்கள் அப்படின்னுட்டு? நோ ஒன். ஏராளமான தெய்வங்கள் 30 முக்கோடிகள் உண்டு. எந்த தெய்வம் அப்படி அழைச்சிச்சு என்ன மாதிரி இருன்ட்டு? என்ன மாதிரி இருன்ட்டு சட்டையை கலத்தி போட்டு வாங்குது, அப்படிதானே? என் முன்னாடி வரணுன்னா சட்டையை கலத்தி போட்டுட்டு தான் வரணும். அதான் தாழ்மையா. நான் ஆண்டவர் சொன்னார், என் கூட உட்கார்றா, கம் அண்ட் சிட் வித் மீ இன் த த்ரோன். நான் சிங்காசனத்தில் உட்காருவது போல உனக்கும் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு தான் ஒன்று செஞ்சிருக்கேன். நான் அழைத்திருக்கிறேன். பிதாவின் வீட்டில் அநேக வீடுகள் உண்டு. ஐ ஹவ் prepared you. What a God I have. What a wonderful God I have. தேறினவர்களாய். அதனால தான் அங்கே வாஸ்தவம். தேறினவர்கள் ஆன பிறகு தான், அதுக்கு பிறகு தான் he called me to the body of Christ. அதுக்கு பிறகு தான் சரீரத்துக்கு அழைக்கிறார். அதுக்கு பிறகு தான் சரீரத்துக்கு அழைக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் இப்போ வேகமாக. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் இப்போ எங்க வந்துட்டு முதல்ல it start from you, your family, then it jump to the church. Everybody should have your part in the church. எல்லாருக்கும் சபையில் பங்கு இருக்கணும். அதுக்கு தான் அழைக்கிறாரு. You should be the servants in the body of Christ. வேலைக்காரர்களாய். That is a maturity. That is a maturity. அங்கதான் அதான் வளர்ச்சி. அதுதான் தேறினது. வாசிப்போம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் don't be a child, be mature. காரியங்கள் நிறைய நம்ம தியானிச்சிருக்கோம், நேரம்ல முடிக்கிறேன். Don't be a child, mature every day. தேறினவர்களாய் குருவை போல மாறும்படியாக. That is the heart we need today. அந்த இருதயம் தேறின இருதயமா மாறும். You will be a leader in the body of Christ. அன்று அதை எதிர்பார்க்கிறாரு. அதான் பாக்கியம், அதான் நன்மை. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. குழந்தைகளாயிராமல். Be a mature man. Be a mature woman. Be a mature man of God. Be a mature woman of God. God has called you for that. அங்கே இங்கே immature கடந்து அலையாத. Be mature, be solid in the presence of God. குருவை போல தேறினவர்களாய் நீங்கள் மாறுங்கள். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 8:16. ஒருவனும் விளக்கை கொளுத்தி 15 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. சாந்த குணம் உள்ளது, உண்மையும் நன்மையுமான இருதயம். அதான் நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விழுந்தது எப்படி கனி கொடுத்துச்சு? 100க்கு 100 என்ன செஞ்சது? கனி கொடுத்துச்சு. அப்போ நல்ல நிலம் எப்படி இருக்கும்னா உண்மையும் நன்மையுமான இருதயத்துக்கு பேர் தான் நல்ல நிலம். மோசே தன் வீட்டில் எங்கிலும் எப்படி இருந்தான்? உண்மையிலவனாக இருந்தான். இப்போ கம்பேர் பண்ணுவோம் ரெண்டு பேரையும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ள. வாட் இஸ் த சிமிலாரிட்டி வி see in Moses and Jesus? The similarity of Moses and Jesus, both are faithful people. ரெண்டு பேரும் உண்மையுள்ளவர்கள். நல்ல கவனிங்க. நல்ல நிலம் உண்மையும் நன்மையுமான இருதயமாக இருக்கும். அதில் உண்மை இருக்கும். அந்த இருதயத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ கண்டுபிடிங்க, நம்ம நல்ல நிலமாக இருக்குமா? நல்ல கவனிங்க. whenever God speaks, I compare myself and I put tick. wherever I mature, wherever I immature. உண்மையும் நன்மையுமான இருதயம் நமக்கு இருக்கா? சாந்த குணமுள்ள இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமாக இருக்கும். உண்மையும் நன்மையுமான. மோசே உண்மையுள்ளவன், இயேசு கிறிஸ்துவும் குமாரனாக பிதாவுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். இன்னைக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு மோசையை பார்த்து என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளவன்னு சொன்னார்ல, நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்ல முடியுமா? எத்தனை பிரதர் நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் வருது பிரதர், நைட்டு 12 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்காரு பிரதர். யாருக்கிட்ட பேசுறாரு? ஃபோனை எடுத்து பார்க்கணுன்னா ஃபோனை தர மாட்டேங்காரு பிரதர். ஆஹா, இதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் முடிய தோண்டி எடுத்துடுறாங்க என்ன இருக்குன்னுட்டு. அதே மாதிரி எங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்றேன். என் ஐடியில் தான் என்னோடய ஐஃபோனும் இருக்குது, என் மகா யூஸ் பண்ணுற ஐபேடும் இருக்குது. ஏன்னா இப்போ ஆன்லைனில் போட்டாங்கல்ல ஸ்கூலு, அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் வாங்க வேண்டியதாகிட்டு. நம்மளெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஸ்லேட்டும் குச்சியும் வாங்கிட்டு போவோம். இது இப்போ வாங்கியிருக்கிறது எல்லாம் ஐபேடும் அதுக்கு ஸ்மார்ட் ஃபோனும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் காலம் கர்த்தர் நல்லவர், வாங்குறதுக்கு வசதியும் தந்திருக்காரு. ஊரில் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க கொரோனாவில், ஏன்னா வசதி இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் வசதி தந்திருக்காரு, நீங்கள்லாம் வாங்கிட்டீங்க. நான் திடீர்னு டியூட்டியில் இருந்துட்டு மொபைலில் வந்து பார்த்தேன். மொபைலில் யூடியூப்பில் போயிட்டு ஐ யூஸ் சி வாட் இஸ் த மிடில் ஈஸ்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு அல் ஜசீரா சேனல் தான் நான் பார்ப்பேன். அதை நான் ஆன் பண்ணால் என்னுடைய ஃப்ரீக்வெண்ட் யூசேஜில் யார் இருக்காருன்னா மைக்கேல் ஜாக்சன் இருக்கார். நான் மைக்கேல் ஜாக்சனை ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. இது உள்ளே போனது யாருன்னா என் மகன். He went into Michael Jackson. எனக்கு யாருடா மைக்கேல் ஜாக்சனை யூஸ் பண்ணுறா வீட்டில் அப்படின்னுட்டா, நான் வீட்டில் அவளுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஆன்லைன் கிளாஸில் இருந்தேன் டேடி, நான் எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டா. சரி ஓகே, உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ வெண்ட் ஹோம். நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் என் ஷூவை கலத்திட்டு உள்ளே போன உடனே என் மகன் ஒரு ஸ்டெப்பு போடுறான். போட்டு சொன்னா, திஸ் இஸ் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு டேடி, போட்டே அடி. நல்லா கவனிங்க, எவ்வளோ ஆள் நல்லா கவனிங்க. அவன் அப்படியே அந்த தொப்பியை வச்சுக்கிட்டு அப்படியே போடுறான் ஸ்டெப்பு. ஓகே, நல்லா கவனிங்க. லிசன், that's why I always tell, let all the gadgets should be under your email ID, so you can easily find what your kids are doing. That easy. நான் சொன்னேன், இன்னும் மைக்கேல் ஜாக்சன் வந்தார். Then I close that channel, then I mute that channel, I ban that channel. நல்ல கவனிங்க, எப்படி உள்ள வருது? ஈஸியாக உள்ள வருது. இன்றைக்கி இருக்க உலகத்தில் ஈஸியாக உள்ள வந்துடும். இந்த உலகத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கியா? நீ உண்மையாக இருந்தா நீதிமானின் சிரசின் மேல் பிள்ளை வசனம் சொன்னால, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்களுமே. தேசத்தில் இருப்பான். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம்
கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடா காத்திடும் காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. உண்மை வழி நடந்திடும் நாம் பற்றி கொள்வோம், உண்மை வழி நடந்திடும். உத்தமனுக்கென்று கர்த்தர் தரும் எல்லா வாய்களை திறந்து உண்மை வழி நடந்திடும். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுங்கள், அவன் மீது வைத்து அறுத்தாய் காத்திடுகின்ற தேவன் அறுத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், அறுத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவளை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எல்லா கரங்களை உயர்த்தி உண்மை வாழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வாழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மேல் வைத்து கருத்தாய் காத்திடுவா. கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்கன்னா உன்னை கருத்தாய் காத்து நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த ராத்திரி வேளையிலே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.